அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இவர்களுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனுடைய இந்த மாறுதல் நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மட்டுமல்லாது சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார். லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையில புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரை நவ கிரகங்களிலே மிக அதீதமான செல்வ செழிப்பையும் மனித வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க வேண்டும் என்றால் அது நிச்சயம் சுக்கிரனுடைய அனுகிரக இருந்தால் மட்டும்தான் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சுக்கிரதசையே இல்லாத ஜாதகத்தாருக்கு கூட சுக்கிர புக்தி நடைபெறும் போது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக குரு இருந்தாலும் கூட சுக்கிரன் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது பல்வேறு வகையான அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் குருவுடன் இணைந்து பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். என்றால் மனித வாழ்வுல நல்ல மனைவி நல்ல கணவர் அமைய வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய அனுகிரகை மிக முக்கியம். கலஸ்தரக்காரனாகவும் சுக்கிரன் பொதுவாக பார்க்கப்படுகிறாருங்க. திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்க வேண்டும், காதல் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கிரனுடைய அருள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வீடு, வாகனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, செல்வ செழிப்பு உங்களுடைய வாழ்வில் அனைத்துமே நற்பலனாக பெறக்கூடிய ஒரு ஆற்றல் சுக்கிரன் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும். அதனால்தான் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் மிகவும் வலுவாக அமைந்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவரை பொருளாதார ரீதியாக எந்தவிதமான வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அளவிற்கு வலுவான ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரணமாகவும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொதுவாக சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். மற்ற கிரகங்களை விட சுக்கிரன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட 2ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்றுதான் ஜென்மத்தில் அமரும் போதும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் சுக்கிரன். மனிதர்களுக்கு தேவையான பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம் இருந்தாலும் இல்லாவற்றியும் கூட வம்ச விருத்திக்காக மிக முக்கியமான பங்களிக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவேதான் இவர் கலஸ்தரக்காரன் என்றும் அழைக்கப்படுகிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் போது இசை, நடனம், பாட்டு, நடிப்பு போன்றவற்றில் அலாதியான ஆர்வம் ஏற்படும். அதில் சாதனை புரிவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன். பாவ கிரகங்களோடு சேர்க்கை இருந்தாலும் கூட சில சாதகமற்ற சூழல் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான செயல்பாட்டை சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கும் போது கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சுக்கிர திசையோ சுக்கிர மகாதிசையோ நடைபெறும் போது மிக அற்புதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். அப்படி திசை இல்லை என்றாலும் புக்தி நடைபெற்றாலும் கூட சுக்கிரனுடைய நட்பு கிரகங்களின் திசை நடைபெறும் போது சுக்கிர புக்தியால் பல அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. சினிமா, மீடியா, அரசியல் என அனைத்திலும் தங்களுடைய வலுவான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இது மட்டுமல்லாது சுக்கிரன் தனித்து இருக்கும் போது ஒரு மாதிரியான பலனை மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமான
மாறுபட்ட பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதிலும் குறிப்பாக அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணையும் போது உத்தியோக ரீதியாக பல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களையும், எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வளர்ச்சி பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. குருவுடன் இணைவதால் சொந்த வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே பல வகையில குரு சுக்கிர யோகம் நிறைந்திருப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்ச நிவர்த்தி பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்தும் குருவுடனும் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறாருங்க. அடுத்த 25 நாட்கள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த கூட்டணியில் குரு மே 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் சென்றாலும் கூட இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மே 7ஆம் தேதி முதல் புதனும் இந்த இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மேசராசியில் முக்கூட்டு கிரகங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பது, இதிலும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என அனைத்துமே பல வகையில ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று பல விஷயங்கள் அமைந்துள்ளன. இப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 5இல் சஞ்சரிக்கிறார். சூரியனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர்களுடன் இணைந்து சுக்கிரன் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலங்கள் வாங்குதல் உட்பட பல பணிகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக உண்டு. பல்வேறு வகையில பல சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகமும் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைப்பதால் மிக பெரிய பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை இந்த தருணத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். உத்தியோக ரீதியான பணிகளில் சனி ஆட்சி பலம் பெற்று 3இல் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் 5ற்கு வந்திருப்பது உத்தியோக ரீதியாக மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என அனைத்தையும் பிரகாசமாக வெற்றிகரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் துணிந்து பல முடிவுகளையும் முதலீடுகளையும் மேற்கொள்ளலாம். அவை மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் வெற்றிகரமாகவும் அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தை சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை கலைத்துறையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நிச்சயமாக இந்த தருணத்தில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வலுவான நிலையை அடைவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் திடீர் மாற்றமும் திருப்பமும், மக்கள் மத்தியில் செல்வாக்கும் கட்சியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும். பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப இனிமையான செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய இடர்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும்.